ஹாய் ஹலோ. எதுக்காக லைவ் வந்திருக்கேன்னா, கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விழுப்புரம் மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆச்சு, எடப்பாடி ஆட்சியில். எனக்கு 30 வயசு ஆகுது. என்ன சொல்ல வர, இப்போ கள்ளக்குறிச்சியில் என்ன டாபிக் அதிகமாக போயிட்டுருக்குது? சரக்கு. இந்த போதையால் எங்கள் இந்த சாராயம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இதாகலை. இது வந்து யாருக்கும் தெரியாத, இது ஒரு ரகசியமாலாம் பண்ணல. இது எல்லா ரஜினி அண்ணா வணக்கண்ணா. எங்கள் ஊரில் பார்த்தேண்ணா 100 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. இது எப்பிலேருந்தே நடக்குதுண்ணா. இது எனக்கு தெரிஞ்சு 31, இப்போ 31ண்ணா எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே நிறையா பேர் இறந்துருக்காங்கண்ணா. நான் பார்த்த வயசில் நிறையா பேர் இறந்தவங்க. எங்கள் ஊரில் மட்டுமே நிறையா பேர் தாலி எடுத்துருக்காங்கண்ணா. எங்கள் அம்மா உள்பட சொல்லணுன்னா. எப்படி இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. நான் இப்போ கடல் தாண்டி வெளியூரில் இருக்கிறேன். நான் நல்லா இருந்தாலும் இதை கடந்து போக முடியலண்ணா. அவ்வளோ கொடுமைகள் நடக்குது எங்கள் ஊரில். இன்னமும் விற்றுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. எப்படி நடத்துறதுன்னு தெரில, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதனால தான் லைவ் வந்து பார்க்கறதுக்கு இது ஒரு யாருக்குனாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. போதை இல்லாத ஒரு வாழ்வியலை தமிழ்நாடு மாற்றணும் அப்படின்னு. இது விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வேறு இல்லைண்ணா. இங்கேன்னா அங்கே போவோம், அங்கேன்னா இங்கே வரும். மெயின் வந்து சோர்ஸு கல்வராயன் மலை தான் சாராயத்துக்கு, விழுப்புரம் மாவட்டத்துக்கே. அண்ணா, திருநெல்வேலி சைடு பெரிய பெரிய மலைகள் இருக்கிற சைடே வந்து சாராயத்தை கம்மியாயிடுச்சுண்ணா. மேற்கு தொடர்ச்சி மலை அங்கெல்லாம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை மாவட்டம்லாம் வந்து சாராயமே இல்லாத ஆயிடுச்சுன்னா, அதை விட வந்து இது வந்து பெரிய மலைலாம் இல்லைண்ணா. சத்தியமங்கலம் வீரபிறந்த காட்டிலே வந்து சாராயம் கம்மியாயிடுச்சு. நான் நிறைய சென்சஸில் பார்த்துருக்கேன்னா. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு அஞ்சு தலைமாற்றமாக வந்து இந்த டிஎம்கேவே வரத்தால் அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை. என்ன குறை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்காது அப்படின்ற போகிறானுங்க. எப்படியா இருந்தாலும் வேலை கொடுக்க மாட்டானுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆஃபீஸில் பதிவு பண்ணாங்கன்னா எதில் பதிவு பண்ண, நம்மளை வாழ விட மாட்டான்னு தான் நம்ம வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிறோம். இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம சகஜமாக பழகிற எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும் இல்லையா? அதுக்காக சின்ன ஒரு லைவு. ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் அண்ணன் வந்து எங்கள் பெரியப்பா பையன். எனக்கு 5 பசங்க, எனக்கு 5 அண்ணனுங்க, பெரியப்பா பசங்க. எல்லாருமே குடிப்போம். நானும் வந்து யோகிக்கலாம் இல்லைண்ணா. அப்பா இருந்ததுக்கப்புறம் தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் குடிக்காத போயிட்டேனே தவிர என் லைஃப்லேயும் நிறையா நடந்துருக்குது. எங்கள் அண்ணன் எங்கள் ஊரில் ஒருத்தர் மதிக்கத்தக்கவர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்ல உழைப்பாளி, அவர் நல்ல விவசாயம் நல்லா பண்ணவர்ண்ணா. இந்த சாராயத்தை விற்க ஆரம்பிச்சிருந்து அவருக்கும் எனக்கான உறவே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் மாமான்னு உயிரே விடுவேன். எங்கள் அத்தையெல்லாம் பார்த்தா நான் ரோட்டில் பார்த்தா கூட மற்றவங்களுக்காக போக மாட்டேன். ஏன்னா குழந்தையிலேருந்து நான் தூக்கி வளர்த்தாங்கண்ணா. அவங்களாம் என்ன மச்சான்னு விடவே மாட்டார்ண்ணா. எங்கள் அண்ணன் அவர் கூட இருந்து குடிச்சு இறந்ததால் இன்னி வரைக்கும் மற்றவங்க எல்லோரும் கூட அவங்கள்ட்ட பேசுவாங்க, நான் பேசவே மாட்டேன். இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அவர் ஒருத்தர் தான் விற்கிறாரு. அவரும் அந்தளவுக்கு முன்னேறினாரா அதெல்லாம் நம்மளுக்கு தெரில. ஆனால் குடிச்சு நிறையா பேர் இறக்குறாங்க எங்கள் வீட்டில். ஹாய் அமீர். என்னடா உங்கள் ஊரை சொல்ல தேவையில்ல, நீங்கள் பாண்டிச்சேரி இருந்தாலும். ஆனால் உங்கள் ஊரில் சாவறது தகவலை விட எங்கள் ஊரில் அதிகமாக சாவறது தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குடா அமீரே. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம் அமீர், நிறையா எனக்கு கஷ்டமாக இருக்குடா அமீர். எங்கள் ஊர்லேருந்து நீ வந்திருக்கல, வீட்டுக்கு வந்திருக்கலடா மச்சி. எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக 28 கிலோமீட்டர் தான்டா. எங்கள் ஊர் மலையிலேருந்து தான்டா போகுது. அடிக்கடி இதே ப்ராசஸ் தான்டா. நிறையா பேர் இறக்குறாங்க, எல்லாமே அப்பாவிங்கடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பாவும் அமீர் இப்படி தான் இருந்தாங்க. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, யாரும் யோகி இல்லை தான். ஆனால் ஒரு இறப்புக்கு அப்புறம்னாச்சும் ஒரு இறப்போட வலி என்னான்னு தெரியணும். ஏன் நானும் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன்டா.
இந்த போலீஸுங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு போவாங்க, ஒருத்தனும் ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கடா. எப்பயுமே அவனுக்கு மாட்டோம் லஞ்சம் வாங்கிட்டு சும்மா கணக்குக்கு இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுங்களே தண்ணி அதில் கலத்தி விட்டு ஏதோ ஒன்று கலக்கி விட்டு கீழே கொட்டி விடுவானுங்களே தவிர இது வந்து காலங்காலமாக நடக்குதுடா. இப்போ நம்ம வயசு அளவுக்கு நடக்குது. நிறைய பேர் செத்துருக்காங்கடா மாரி. இப்போ நீ நானும் போல ஒரு நிறைய பேர் இதே சிரோஸ் ஆஃப் லிவரில் நான் அதாவது லிவர் பாதிக்கப்பட்டு ஈஸியாக செத்துருவாங்கடா அந்த சாராயத்தால். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்படி எங்கள் ஊரில் வந்து அது யாருன்னா ஒருத்தவங்க இதெல்லாம் பார்ப்பாங்களா, இல்லை யாருன்னா ஒருத்தவங்க இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரில. ஆனால் யாரெல்லாம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் போயிட்டு இனிமேல் சாராயம் வைக்காதீங்க. ஏன்னா குடிக்கிறது யார்? நம்ம சித்தப்பனாவோ நம்ம அண்ணனாவோ என்ன பண்ணுறது, குவார்ட்ரு வாங்கி குடிக்கிற அளவுக்கு வர இல்லை தான், காசு இல்லை தான். அதுக்காக இந்த 50 ரூபா பாக்கெட்டும் 30 ரூபா பாக்கெட்டும் வாங்கி குடிச்சு எதனால உயிர் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு இவங்களுக்கு விபரமே தெரியாதா. இன்னைக்கு இது ஒரு காட்சி பொருள் ஆச்சு. நல்லா தெரியும். ஒரு குடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு 3 மாசத்துல படுத்துருவாங்க, ரொம்ப ஒல்லி ஆயிடுவாங்க, ஜாண்டிஸ் வந்துடும், கை கால் வீங்கிடும், கிட்னி போயிருக்கும். ஏன் எதுனாலும் அவங்களே கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபீல் பண்றதுக்குன்னு இல்லடா மாரி, நீயே யோசிச்சு பாரு. அதுல யாருன்னா ஒருத்தவங்க இல்லடா என்னைக்கோ செத்த எங்க அப்பா தான்டா இன்னைக்கு இவங்க மூலியமா எல்லாரும் தெரிறாங்க. அன்னைக்கு எங்க அப்பா இப்படி குடிச்சு இறந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்க அப்பா இந்த மாதிரி தெரியாத ஏதோ ஒரு இழவுல போயிட்டு குடிச்சு இறந்துருந்தாருன்னா நான் இங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு வலி வலிச்சிருக்கேன்டா, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன். நான் இங்க வந்து எவ்வளவு இங்க வெளி தூரத்துல வந்து நம்ம கஷ்டப்படுறோம். என்னதான் கஷ்டப்பட்டு என்னதான் சம்பளம் இருந்தாலும் எத்தனை பேரோட குழந்தைங்களாம் பார்த்தல. இந்த அவேர்னஸ் சாதாரணமா இருக்கக்கூடாதுரா. அது வந்து கிட்ட இருந்து கவர்மெண்ட் சொல்லணும்டா. ஒரு சின்ன நடவடிக்கைனாச்சும் எடுக்கணும். விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் இவ்வளவு குடியால இவ்வளவு இறப்பு நடக்குதுன்னா ஒரு ஊருக்கு ஒரு காவல்னாச்சும் 1 மாசத்துக்குனாச்சும் போடணும். ஒரு மேக்சிமம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குண்டா. உனக்கே தெரியும். இப்ப அதிகமா இறந்த ஹாஸ்பிட்டலும் அதிகமா இறந்தது ஏன் தெரியுமாடா மாரி? நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லடா. கவர்மெண்ட்ல நல்ல மெடிக்கேஷன் இல்லை, நல்ல ஸ்டாஃப் நர்ஸு, நல்ல டாக்டர் அதிகபட்சமா இல்லை. மெயின் அதான்டா. ஏன்டா யாருக்குடா நீயே சொல்லு. டேய் நம்ம சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. ஏவாவேலுக்கு அங்க சுத்தி ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஏன்டா ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. நம்ம அமைச்சர்கள்ட்ட யார்டா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லை? காலேஜோட இருக்குடா. என்னடா பெருசா செலவாயிட போகுது நீயே சொல்லு. ஏன்டா காவேரி ஹாஸ்பிட்டல் மாவட்டம் இருக்குது. ஏவாவேலு பெரிய பெரிய காலேஜ் வச்சிருக்காரு. இந்த சைடு இவன் உதயசூரியன் கத்தி அவ்வளோ பெரிய காலேஜ் வச்சிருக்கலாம் மெடிக்கல் இதோட. இந்த எவ்வளோட செலவாயிட போகுது? நல்ல ட்ரீட்மெண்ட் காப்பாத்தி இந்த 56 சாவுல ஒரு 10 சாவுனாச்சும் கம்மி பண்ணிடலாம்டா. இது இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமாடா மீரு? நல்ல மருத்துவ வசதி இல்லாதே ஒரு மிகப்பெரிய காரணம். இது வெளியே தெரியல. குடிச்சதால செத்துட்டான் குடிச்சதால சாவற அளவு ஒரு மருத்துவமனை இல்லை இங்க. கீழே வந்தா 10 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கடா. அவ்வளோ ஸ்பெஷாலிட்டியா இருக்குடா நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல. ஃபெசிலிட்டிஸ் எப்படி தெரியுமாடா இருக்குது? ஏன் டாப் டு பாட்டம் அவன் எடுக்கிறான்டா. நம்ம ஹாஸ்பிட்டல் நீயே சொல்லு. ஒரு MRI ஸ்கேன் பண்றதுக்கு ஒண்ணு இல்லடா, குடிச்சிட்டு அவனோட பாதிப்பு எதுல இது பாதிப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எண்டோஸ்கோபி போட்டு பார்ப்பானுங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தே அவ்வளோ நேரம் ஆகும். இப்போ கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல், திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் நீ போயிட்டு போடுற சாதாரணமா ஒரு சிடி ஸ்கேன் ஏறா, அப்டாமன் சிடி ஸ்கேன் உன்னால சாதாரணமா ஒரு நாள்ல எடுத்துட முடியுதான்னு, ஒரு வாரத்துல எடுத்துட முடியுதான்னு? ஐடென்டிபிகேஷனே பண்ணிருக்க மாட்டாங்கடா மீரு. எல்லாமே பிரைவேட்ல இருக்குடா. இவங்க 10 லட்ச ரூபா கொடுக்கறது ஒண்ணுமே இல்லடா மீரு, ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா 3 லட்சம் 2 லட்சத்திலேயே உயிரியே காப்பாத்திட்டு இருக்கலாம். ஆசிட் குடிச்சோடனே காப்பாத்திடுறாங்கடா அப்போலோல. அத்தனை நாள் ஆசிட் கண்டென்ட் தான்டா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான்டா போகும். ஆனா எல்லாருமே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டு கொத்த பிடிங்கிட்டானுங்கடா. இவனுங்க போலீஸ் எல்லாத்தையும் உள்ளாமாடா.
அங்க இருக்கிற எல்லாத்தையும் சஸ்பெண்ட் என்னடா? டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? டிஸ்மிஸ் பண்ணா கூட ஓகேடா. இல்ல எல்லாத்தையும் கூண்டோடு கூட்டு ஜெயில போட்டிருந்தா கூட ஓகேடா. சஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் லீவ் மாதிரி தான்டா டே. வேலை கிடைச்சிடாது இவனுக்கு. இவனுங்க எல்லாம் லஞ்சம் வாங்கின காசெல்லாம் என்னடா ஆகுது? நீயே சொல்லு. ஒருத்தன் வளர்ந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பேக்கிறது, அவன் அறியாமையால அவன் வறுமையால 60 ரூபா 50 ரூபா சாராயம் வாங்கி குடிச்சிட்டு அவன் இறக்குறானா? என்னடா வாழ்க்கை? உண்மையான ரீசன்டா பகுத்தறிவு இல்ல, அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு நல்ல ஸ்கூல் இல்ல, நல்ல எஜுகேஷன் இல்ல, நல்ல காப்பறதுக்கு நல்ல மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இல்ல. முக்கியமா அங்கங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானுங்களே தவிர ஒரு ஹாஸ்பிட்டல்னாச்சும் முன்னாடி வந்தானுங்கன்னா, டே கள்ளக்குறிச்சியில் அத்தனை மெயின் ஹாஸ்பிட்டல் வந்துச்சுரா, முக்காவாசி டிஎம்கே கறந்துரா. நீங்க வாங்க என் ஹாஸ்பிட்டல் வந்து படுங்க, ஸ்டாஃபுங்களே புரிஞ்சுப்பாங்கடா. இந்த பேஷண்ட்டை காப்பாத்துக்கு தான் உங்க சம்பளம் குறைச்சிங்கன்னா குறைச்சிக்கலாம்டா டே. இப்ப என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவைகள்லாம் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஏழைங்க இல்லாதவங்க காப்பாற்றணும், அதுக்காக உங்க உழைப்பை போடணும். எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் செஞ்சுட்டு போயிடலாம்டா உழைப்ப. என்ன அவனுங்களுக்கு கழுவி தொடக்கிட்டு அவனுங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களை கேர் பண்ணிக்கிறதுல என்னடா இதை போகுது? இவங்களுக்கு மனசாட்சியே வராதே. போய் பாருடே, கள்ளக்குறிச்சியில் ஒரு சிபிசி ஆர்எஃப்டி எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் சொல்றானுங்கன்னு. ஒரு இவனுங்க வந்து ஈஸியா கடந்துடுறானுங்கடா. ஒரு மரணத்தை ஒருத்தனோட லட்சியம் கொள்கை, நம்ம எவ்வளவு தூரம் பயணிக்கிற இந்த உலகன்றத சாதாரணமா இது கொன்னது யாருமே இல்லடா. அந்த சாரை அவன் இல்லடா, அவன் ஏதோ அவன் வயிற்று பிழப்புக்கு அவன் லஞ்சம் கொடுத்துட்டு இவன் காப்பாத்துறான், காசு கொடுத்துட்டு ஓட்டி இருப்பான். கொன்னது ஃபுல்லா நம்ம கவர்மெண்ட்ராடி. நான் பேசுற முக்காவாசி பேர் பரம்பரை டிஎம்கே தான் எங்க ஊருக்காரங்களே. என்னவே மதிக்க மாட்டாங்கடா. இந்த சிவப்பு சட்டையை பார்க்கக்குள்ள கூட ஐயோ நான் டிஎம்கே வாசமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவ இப்படி பேசினா உடனே பாஜகன்னு சொல்லு, அப்படிலாம் இல்லடாடி. ஒரு உயிர் சம்பந்தப்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. இதுதான் நாளைக்கு நான் ஒரு வேளை தவறி குடிச்சிருந்தா கூட என் உயிரும் காப்பாத்திர முடியாதுடா. ஆனா நம்ம எவ்வளோ லட்சியத்தை தூக்கி நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு, மனைவியை பார்த்துட்டு, குடும்பத்தை பார்த்துட்டு, நல்ல எவ்வளோத்தை இழந்து எப்படி எப்படிலாம் ஓடிட்டு இருக்கிறோம். நல்ல ஆட்சி இனிமேலும் கிடைச்சிட போறதில்ல, இனிமேலும் உருவாக்கிடவும் போறதில்ல. ஆனா நம்ம மக்கள் சமூகன்றதுக்கு அந்த அந்த கேவலத்தை பத்தி பேசல. மக்கள், பொதுவான மக்களை நம்ம காப்பாற்றணும். எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸ். குடினா என்னன்றத ஓப்பனா சொல்லுவோம். குடினாலே நீ வந்து உன் தொண்டைக்குள்ளார இறங்கக்குள்ளே அது எரிஞ்சுக்கிட்டே தான் இறங்கும், ஒரு பார்ட்டா போயிடும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். டேய் இதெல்லாம் ஒரு தீர்வு இல்லடா மச்சான். நீ பாரு, நான் அப்படிதான் நினைச்சேன்னா அந்த 15 பேர் உங்க ஊர்ல செத்தாங்களடா விழுப்புரம் அங்க அங்க சரி, அதை விட அதுல நல்ல விழிப்புணர்வு கிடைச்சிடும் நான் நினைச்சேன்டா. 2 மாசம் கூட ஆகலடா. இது இன்னும் 2 மாசம் கழிச்சுட்டு சாதாரணமா ஊர்ல ஓட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் வாங்கிட்டு அதுல 4ஆ பிரிச்சு வித்துருவான்டா. அதே 100 ரூபாய்க்கு அதுல போதை ஏறத்துக்கு மருந்து கலந்து விட்டுருவான். மெத்தனாலோ பேட்டரியோ பட்டையோ எந்த கருமாந்தத்தையோ கண்டு போதைன்னு ஒன்று கிடைச்சா போதும் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறானு. சாதாரணமா ஊர்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட ஃபோன் பண்ணி பேசி குடிக்க வேணாம்னு சொல்றதே நம்ம முடியலடா. நம்ம என்ன யோகியமான்னு கேட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு உயிர் போயிடுதுன்றத நம்ம அதாவது கெட்டவன் திருந்தி சொல்றதுக்கே ஒரு கூச்சமா இருக்குடா, எப்படி இதை ஃபேஸ் பண்றதுன்னு. ஏன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்து நீ அப்படின்னு சொல்றோம், அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல முடியல. இந்த உலகம் அப்படிதான் சொல்லுமே தவிர இவன் உன்னத்தை நம்மள்ட்ட சொல்றான் அப்படின்றத புரிஞ்சுக்காது இந்த உலகம். ரொம்ப மன வருத்தமா இருக்குடா. பாக்குற எல்லார்கிட்டையும் சொல்றேன், தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடியால வந்து ஒரு குடி வந்து ஒரு நிரந்தர வாழ்க்கையை கொடுத்தாது. நம்மளுக்கே 1008 கமிட்மெண்ட் இருக்குங்க. குழந்தைங்க நல்லா வளர்க்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நோய் இல்லாத வாழ்க்கையை வாங்கணும், சந்தோஷமா இருக்கணும்.
சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஏங்க அவ்வளோ சொத்து இருக்கிற நானே ஒரு சந்தோஷம் கிடைக்காத வாழ்நாள்ல நிம்மதி கிடைக்காத நம்ம போதுமான சம்பளம் இல்லாதாலும் நானே வெளியூருக்கு பொழைக்க வரேன். இது ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எப்படியும் வாழணும்னு நினைக்கிறது இல்லை இந்த வாழ்க்கை. அவ்வளோ அப்கிரேடா இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிடனாலே பொதுவாக ஒரு 100 ரூபா 150 ரூபா ஆயிடுது. நல்ல பொருள் வீட்டுக்கு வாங்கி வைக்க முடியுதா? அந்த இதெல்லாம் வேறங்க. இப்ப நம்ம அதுக்குள்ளாரெல்லாம் போனா அதுல வேற அரசியல் இருக்குது பொருளாதாரத்துல. அதெல்லாம் பேசல. நம்ம பேச அந்த டாபிக் தான். தயவு செஞ்சு உங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லாரும் ஆண் காலையும் நான் விழுறேன். என்னை விட சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு குடியை ஆதரிக்காதீங்க. எந்த ஒரு ஃபண்டுக்கும் குடி வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு நல்ல சாப்பாடு போடுங்க. குடிக்கிறவனை பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அவன் ரொம்ப நமக்கு தெரிஞ்சவனா இருந்தா பலான்னு ஒரு அடி அடிச்சு குடிக்காதறான் நாயே, இனிமே குடிக்கிற மாதிரியா இருந்தா என்கிட்ட பழகாதீங்கன்னு உறக்க சொல்லுங்க. தயவு செஞ்சு ஒரு பேசிக்கா குடினாலே இறப்பு தான். குடினாலே நம்மளுக்கு ஜாண்டிஸ் தான். குடினாலே நம்மளுக்கு லிவர் ஃபெயிலியர் தான். குடினாலே நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் தான். குடினாலே நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஸ்ட்ரோக் வரலாம். குடினாலே நம்மளுக்கு எப்போ வேணாலும் அரெஸ்ட் வரலாம். குடினாலே நம்மளை யாரும் மதிக்காது போகலாம். குடினாலே நம்மளை யாரும் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க. இதுக்கு நம்ம எல்லாத்தையும் குறை சொல்றதை விட அந்த எச்ச குடியை நம்ம தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். தயவு செஞ்சு என்னால முடிஞ்சதை என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் சொன்னதே சொல்ல சொல்ல உங்களுக்கு போர் அடிச்சு நீங்க இதை கவனிக்காத போயிடலாம். ஆனா தயவு செஞ்சு இது எல்லாரும் ஆதரிச்சு இது எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? பாய். டோன்ட் ட்ரிக். அவாய்ட் பண்ணுங்க. சுத்தமாவே அவாய்ட் பண்ணுங்க. பாய்.